இப்போ கொஷின் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. அது நான் கொஷின் வந்து தப்பாக போட்டிருக்கேன். ஸோ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வரும் சரிங்களா. மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம நியூமரேட்டரில் வந்து தெளிவாக இங்கே எழுதிக்கிறோம். அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை உங்களுக்கு வந்து b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அதே ஃபார்மெட்டில் நியூமரேட்டரில் எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இது எக்ஸு, அதாவது எக்ஸுன்றது இது, ப்ளஸ் ஒய் வந்து என்ன அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் சரிங்களா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எழுதிட்டோம். இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதும்போது அதே தான் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் மைனஸ் ஒய்னு எழுதும்போது அப்போ என்ன ஆகும், அப்போ மைனஸ் ஆகும் இன்ட்டு ஆகும். அப்போ மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே வந்து b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் வந்து அப்படியே இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது கேன்சல் பண்ணணும்னு சொல்லுங்கள். இதில் வந்து ஒரு b ஸ்கொயர் ஒரு b ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒரு c ஸ்கொயர் ஒரு c ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் இன்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு a ஸ்கொயர் ஒரு a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஆமாம், வேறு எதுவும் கேன்சல் ஆகுது. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா 2b ஸ்கொயர் மைனஸ் 2c ஸ்கொயர்னு வரும் டிவைடட் பை உங்களுக்கு வந்து b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர்னு சொல்லி வரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமரேட்டரில் வந்து 2a ஸ்கொயர் இன்ட்டு அந்த 2b ஸ்கொயர் மைனஸ் 2c ஸ்கொயரில் வந்து 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து ஒரு b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இருக்கும். டினாமினேட்டர் இருக்கிற b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் நியூமரேட்டரில் இருக்கிற b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 2a ஸ்கொயர் இன்ட்டு 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 4a ஸ்கொயர் அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சரிங்களா. ஸோ 4a ஸ்கொயர் அது ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் சரிங்களா. தேங்க்யூ.